கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மத்திய பகுதியில், அதாவது கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அதாவது கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக, அதாவது கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல காரியத்துக்காக, நன்மைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பொதுவாக தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். கடந்த காலங்களில் நினைக்கும் பொழுது கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். கணக்கில்லாத அளவுக்கு தேவன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? தேவனிலேயே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம் கடந்து வந்த பாதைகளிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வர பண்ணினா அதில் நன்மை செய்தார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாதபடி கதை எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க, நல்ல தேசம் என்று சொல்கிறார். தேவன் கொடுக்கறது எல்லாமே நல்லது, அது நல்லதாகவே இருக்கிறது, அது நமக்கு மகிமையாய், அது நமக்கு மேன்மையாக இருக்கிறது. அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று வேதம் சொல்கிறார். ஆகிய நாட்களில் இதுவரைக்கும் தேவன் செய்த, கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்கள் வரைக்கும், கடந்த வாரங்கள் வரைக்கும், நேற்று வரைக்கும் தேவன் செய்த அநேக நன்மைகளை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அந்த 2ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம், 11, உன் தேவனை கர்த்தரை நீ மறவாத படிக்கிற வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் போது நிச்சயமாய் நாம் அவரை மறக்கவே மாட்டோம். எப்பவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆகிய நாட்களில் கர்த்தர் செய்த அநேக நன்மைகளுக்காக, இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக, இன்னும் செய்யப்படுற நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.